இந்த வீடியோல ஜெர்னைன் படத்துக்கு நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். ஜெர்னைன் படத்துக்கான ஷூட்டிங் நம்ம விஜய் சாருக்கு முடியும்னு செஞ்சுங்க. படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் இன்னும் முடியும் செய்யல. பட் ஆனால் விஜய் சாருக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே முடியும் செஞ்சுச்சு. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பொங்கலுக்கு தான் இந்த ஒரு படத்தை லிஸ்டும் பண்ணுறாங்க. ஜனவரி 9, 2026 ஜெர்னைன் படத்தை தியேட்டர் லிஸ்டும் பண்ணுறாங்க. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக அவருக்கான பொலிட்டிக்கல் ஒர்க்கை பார்த்து வந்திருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக 10th 12th பசங்களுக்கு ப்ரெசன்ஸ்லாம் கொடுக்க வச்சிருப்பாரு, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வச்சிருப்பாரு, நீங்களாம் பார்க்க வச்சிருப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு எஜுகேஷன் அவார்டு விஜய் சார் வந்து பண்ணும்போது ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு நாள் நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்கவும் செஞ்சு, காலைல ஆரம்பிச்சு நைட்டு முடியும் செஞ்சு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 இதாக பண்ணார், 2 பார்ட்டாக வந்து பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பார்ட்டாக பண்ண போகிறாரு. May 30 இப்போ வந்து முடியும் இருக்கு. இது போக இன்னும் 2 பார்ட்ஸ், இன்னும் 2 பேஸ் ஆஃப் இந்த எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கவும் செய்யுது. ஸோ இப்போ ஜெர்னைன் படத்துலேருந்து விஜய் சாருக்கான ஒரே ஒரு முடிக்காத ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்னைன் படத்துக்கான டப்பிங் தான். ஸோ படம் லிஸ்ட்டுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் வந்து இருக்கு இல்லையா? சொன்னால் அந்த இடப்பட்ட கேப்பில் விஜய் சார் கண்டிப்பாக டப்பிங் பேசவும் செஞ்சுருவார். இப்போதைக்கு ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த முடிக்குன்னு சொல்லிட்டார் நம்ம விஜய் சார். டப்பிங்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மோஸ்ட்லி ஒரு நாள் 2 நாளில் டப்பிங்லாம் முடியும் செஞ்சிடும். நம்ம தளபதியோட கடைசி நாள் ஷூட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் பார்ட்டியை வச்சு விஜய் சார் வந்து சென்ட் ஆஃப் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி, ஹை சொன்னதும் சரி ஆசை வந்து பட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை விஜய் சார்ட்ட ஷேர் பண்ணும்போது இல்லைப்பா அதெல்லாம் பண்ணது வேண்டாம், எனக்கு நார்மலாக நான் எப்படி வந்து படத்தை வந்து பண்ணி வந்து முடிப்பணும், யூஸ்வலாக ஒரு படத்தை எப்படி வந்து முடிக்கவும் செய்யணும், அதே மாதிரி நான் வந்து முடிச்சு வந்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானுமே எமோஷ்னலாக இருப்பேன், கடைசி நாள் ஷூட்டிங் வரும்போது நானுமே எமோஷ்னலாக இருப்பேன். ஸோ அதனால் இந்த ஒரு பிளானை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அந்த ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவி டீம் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸையும் கூப்பிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஆசை வந்து பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இந்த மாதம் June 22 விஜய் சாரோட பர்த்டே. சோட பர்த்டே ஷா இந்த ஒரு படத்துக்கான அப்டேட், ஜெர்னைன் படத்துக்கான எதாவது அப்டேட் டீம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு என்னோட ஒப்பீனியனில். பட் நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா June 22 விஜய் சார் பர்த்டே ஷா எந்த ஒரு சினிமா அப்டேட்ஸுமே இருக்க போகிறது கிடையாது. ஜெர்னைன் படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாளில் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் தான் நம்ம தளபதி விஜய் சார்லேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. பட் என்ன கேட்டால் விஜய் சார் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சினிமா அப்டேட்ஸை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு சின்ன ஒரு போஸ்டராவது அவரோட பர்த்டே வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. கரெக்டாக 12 மணிக்கு ஒரு புது போஸ்டர் ரிலீஸும் பண்ணி ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட போய் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலுக்கான அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆசை வந்து படுறாரு. அதனால தான் மெயினாக இப்போது இந்த விஜய் சார் இப்போது ஜெர்னைன் படத்துக்கான லாஸ்ட் இயர் ஷூட், நம்ம தளபதியோட லாஸ்ட் இயர் ஷூட்டில் எடுத்த எந்த ஒரு பிக்ஸுமே அவர் ரிலீஸ் வந்து அவ்வளோ வந்து பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெர்னைன் படத்துக்கான அப்டேட்ஸ் டீம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.